முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் திருநெல்வேலி மாவட்டம் சிப்காட் கங்கைகொண்டான் தொழிற்பூங்காவில் 15,037 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2,670 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் விக்ரம் சோலார் நிறுவனத்தின் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகள் உற்பத்தி ஆலைக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்வர் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது. விக்ரம் சோலார் குழுமம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரகடம் மற்றும் வல்லம் ஆகிய 2 இடங்களில் சூரிய ஒளி மின்னழுத்த தொகுதி உற்பத்தி ஆலைகளை நிறுவியுள்ளது. மேலும் திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டானில் சூரிய ஒளி மின்னழுத்த செல்கள் மற்றும் தொகுப்புகளுக்கான ஒருங்கிணைந்த உற்பத்தி வளாகத்தையும் நிறுவியுள்ளது. நீதி கட்சியை நிறுவியவர்களில் ஒருவரான பனகல் அரசரின் பிறந்த நாளை நினைவு கூர்ந்தார் முதல்வர் விஜய். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னை மாகாணத்தின் 2வது முதலமைச்சர் பனகல் அரசர் அவர்களின் பிறந்த நாளில் அவருக்கு எனது புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். நீதி கட்சியை உருவாக்கியவர்களில் ஒருவராக திகழ்ந்த அவர் அனைவருக்கும் சமமான வாய்ப்பை உறுதிப்படுத்தினார். அவரது முற்போக்கான சீர்திருத்தங்கள் பின்னாளில் தந்தை பெரியார் அவர்கள் முன்னெடுத்த சுயமரியாதை மற்றும் சமூக நீதி போராட்டங்களுக்கு வலுவான அடித்தளமாக அமைந்தன. கல்வி வளர்ச்சிக்கான அவரது அக்கறை, மக்கள் நலன் சார்ந்த நிர்வாக பார்வை ஆகியவை இன்றும் வழிகாட்டும் உயரிய மரபுகளாக திகழ்கின்றன. பனகல் அரசரின் புகழ் தமிழ்நாட்டின் சமூக நீதி வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கும் என தெரிவித்துள்ளார். 3 IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்துள்ளது தமிழக அரசு. சென்னை சிபிசிஐடி டிஐஜியாக இருந்த வருண்குமார் ஈரோடு சிறப்பு அதிரடிப்படை டிஐஜியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த டிஐஜி விக்ரமன் வருணுக்கு பதிலாக சென்னை சிபிசிஐடி டிஐஜியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் காத்திருப்போர் பட்டியலில் இருந்த SP ரகுபதி பள்ளிக்கரணை துணை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மின் வாரியத்தின் திறன் மேம்பாடு, தொழில்நுட்ப அறிமுகம் ஆகியவற்றுக்கு தேவையான ஆராய்ச்சி செய்திட தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் சென்னை IIT கல்லூரிக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமைச்சர் நிர்மல்குமார் மற்றும் IIT இயக்குநர் காமகோட்டி முன்னிலையில் கையெழுத்தானது. கரூர் செல்லும் முதல்வர் விஜய் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தில் தகுதி வாய்ந்த 31 பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க இருக்கிறார். இதை எதிர்த்து திமுக தரப்பில் CBI-இடம் முறையிடப்பட்டுள்ள நிலையில் மேலும் 2 தனிநபர்கள் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுக்கள் ஜூலை 10ஆம் தேதி, அதாவது முதல்வர் விஜய் கரூருக்கு செல்ல இருக்கும் நாளில் விசாரணைக்கு எடுக்க இருக்கிறது நீதிமன்றம். பணி நியமனம் கொடுப்பதற்கு மார்க்சிஸ்ட் கட்சியும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் ஏற்கனவே கரூர் வருகை தந்திருந்த போது அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சோக சம்பவம் நடந்தது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப் போவதாக தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ளது. தாவேக பிரச்சாரத்தின் போது இறந்தவர்கள் என்பதால் தாவேக அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வேலை வாய்ப்பை வழங்குகிறதா என்கிற நியாயமான கேள்வி முன்வருகிறது. மேலும் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு விசாரணை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குள் இப்படியான அறிவிப்புகள் வெளியாவது வழக்கின் தன்மையை நீர்த்து போக செய்யும். சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி பொறுப்பேற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவது என்பது வேறு, அரசு வேலை வழங்குவது என்பது முற்றிலும் வேறானது. எனவே பல்வேறு முறைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் அரசு வேலை வழங்குவது தொடர்பாக முறையான ஒரு பொது வழிகாட்டுதலை அரசு உருவாக்க வேண்டும். அதுவரை தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வேலை வழங்கும் அறிவிப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் தேடல் குழுவில் பல்கலைக்கழக மானிய குழு உறுப்பினரை சேர்க்க தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருப்பதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. இந்த முடிவு ஆளுநர் மூலமாக மத்திய அரசின் தலையீட்டுக்கு வழிவகுக்கும் என்று விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கல்வியில் சித்தாந்தத்தை ஊடுருவ முயற்சிக்கும் சங் பரிவார்களின் எண்ணங்களுக்கு இந்த முடிவு வழி ஏற்படுத்திவிடக் கூடாது என தமிழக அரசின் இந்த முடிவுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. திமுக ஆட்சியில் மகளிருக்கு நகர் பகுதிகளில் கட்டணமில்லா பேருந்து பயண சேவை வழங்கும் மகளிர் விடியல் பயணம் என்ற திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. தற்போது அந்த திட்டத்தின் பெயரில் உள்ள விடியல் என்ற வார்த்தை நீக்கப்பட்டுள்ளது. இதற்கு திமுக சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களின் பெயர்களை மாற்றுவதில் தாவேக அரசு மும்முரமாக இருப்பதாகவும் அக்கட்சி குற்றச்சாட்டு வைத்துள்ளது. மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணியை மேற்கொண்டுள்ள தனியார் நிறுவனம் பெரும் நிர்வாக முறைகேடு மற்றும் ஊழலில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு வைத்துள்ளார் மதுரை MP சு வெங்கடேசன்.
மதுரை மாநகராட்சி தூய்மை பணியை ஒப்பந்த முறையில் மேற்கொள்ளும் அவர்லாண்ட் நிறுவனத்தின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட வேண்டும். அந்நிறுவனம் குப்பைகளை அள்ளாமல் மண்ணை அள்ளி போலி எடை கணக்கின் மூலம் பல கோடி ரூபாய் இழப்பீட்டினை உருவாக்கியுள்ளது. இதன் மூலம் ஊழல், அரசுக்கு வருவாய் இழப்பு என சட்ட விதிகளை மீறியுள்ளது. மாநகராட்சி ஆணையரால் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்ட அந்நிறுவனம் மீண்டும் தனது முறைகேட்டை தொடர்கிறது. தமிழ்நாடு முதல்வர் தலையிட்டு இந்நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஒப்பந்தத்தை ரத்து செய், சுமார் 1000 டன் மண்ணை அள்ளி கொட்டி மோசடி செய்ததாக மாநகராட்சி அதிகாரிகளே இதன் மீது, இந்த நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், புகார் அளித்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த நிறுவனத்தினுடைய உரிமை ரத்து செய்யப்படவில்லை. தேர்தலுக்கு பிறகு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கோட் ஆஃப் கான்டக்ட் தேர்தல் விதிமுறைகள் நடைபெற்றிருந்த நேரத்தில் தான் சித்திரை திருவிழா வந்தது. சித்திரை திருவிழாவை பயன்படுத்தி ஏற்கனவே எங்கள் நிறுவனத்தின் மீது போடப்பட்ட அபராதத்தை நீக்கினால்தான் நாங்கள் தூய்மை பணி ஆற்றுவோம் என்று நிர்வாகத்தை பிளாக்மெயில் செய்கிற வேலையை அந்த நிறுவனம் செய்தது. சித்திரை திருவிழாவினுடைய பல லட்சம் பக்தர்கள் வந்து செல்லுகிற சித்திரை திருவிழாவில் ஏற்படுகிற குப்பைகளை அள்ள நாங்கள் மாட்டோம், எங்கள் மீதான அபராதத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னது. ஆனாலும் நிர்வாகம் உறுதியாக இருந்து அவர்களுக்கான அபராதத்தை ரத்து செய்யவில்லை. இது சார்ந்து தொடர்ந்து நாங்கள் புகார் எழுப்பி வருகிறோம். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு மீண்டும் தூய்மை பணி ஆற்றுவதற்கு, குப்பைகளை அகற்றுவதற்கு பதில் மண்ணை அள்ளி கொண்டு போய் போட்டு குப்பை அள்ளுவதாக கணக்கு காட்டினார்கள். அப்படி மண்ணை அள்ளுகிற லாரியை கையுங்களவுமாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறோம். அதன் பிறகு கடந்த 2 வாரங்களாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த ஆய்வுக் கூட்டம், எனது தலைமையில் நடந்த திசா கூட்டம் ஆகியவற்றில் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லியிருக்கிறோம். இப்பொழுது வரை இந்த நடவடிக்கையில் எங்களுக்கு திருப்தி இல்லை. எனவே மார்க்சிஸ்ட் கட்சி இன்றைக்கு ஒரு பெரும் போராட்டத்தை, ஆர்ப்பாட்டம் என்ற துவக்க நிலை போராட்டத்தை நடத்துகிறது. இந்த நேரத்தில் நான் தமிழக முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, உங்கள் துறையின் கீழ், உங்களின் பொறுப்பின் கீழ் வருகிற ஒரு துறை, இந்த துறையில் தனியார் மையத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் மிகப்பெரிய மோசடியை செய்கிறது. இது 3 வகையில் இழப்பு. 1, மதுரை மக்களினுடைய சுகாதாரம் பெரும் கேள்விக்குறியாயிருக்கிறது. குப்பைகள் வாரங்களாக அள்ளப்படாமல் தெருக்களிலே தேங்கியிருக்கிறது. 2, அரசாங்கத்திற்கு பல கோடி ரூபாய் நஷ்டத்தை உருவாக்குகிறது. 3, குப்பை அள்ளுவதற்கு பதில் மண்ணை அள்ளி கொண்டு போய் கொட்டி கணக்கு காட்டுகிற வேலையை தொடர்ந்து செய்து வருகிறது. ஆனால் அந்த நிறுவனத்தின் மீது எந்த நடவடிக்கையும் இப்பொழுது வரை எடுக்க முடியவில்லை. தொடர்ந்து மாவட்ட ஆய்வுக் கூட்டங்களிலும் நாங்கள் தெரிவித்து விட்டோம். வெறும் ஒரு 10 நிறுவனத்தினுடைய கொள்ளை லாபத்துக்காக 5 கோடி மக்களினுடைய சுகாதார வாழ்வு, நல வாழ்வு பலியாக்கப்படக்கூடாது என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு. அதற்காக மக்களை திரட்டிய பெரும் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம். தமிழ்நாட்டிற்கு வந்து சேர வேண்டிய தண்ணீரை கர்நாடகா தர மறுப்பது குறித்து தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். இதுகுறித்து அவர் தெரிவித்திருப்பதாவது: கர்நாடகத்திலிருந்து காவிரி நீரை திறந்துவிட முடியாது என்றும், நீர் வேண்டும் என தமிழ்நாடு அரசு தரப்பில் யாரும் கேட்கவில்லை என்றும் அம்மாநில நீர்ப்பாசன அமைச்சர் ராமலிங்க ரெட்டி கூறியிருப்பது நம் விவசாயிகள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை ஏமாற்றிய முதலமைச்சர் கர்நாடக அமைச்சரின் இந்த பேச்சிற்கு என்ன பதில் வைத்திருக்கிறார்? கழக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி காலத்தில் கடந்த 5 ஆண்டுகள் முழுவதும் சரியாக ஜூன் 12 அன்று மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு இன்று வரை மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை. மேகதாது அணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சிக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமீபத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது அந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டின் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் ஒன்றாக சென்று ஒன்றிய அரசிடம் வழங்க வேண்டும் என கூறியிருந்தேன். காவிரி மேலாண்மை வாரியத்தின் தீர்ப்பின்படி ஜூன் மாதம் வழங்க வேண்டிய 9.91 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகம் திறக்காதது குறித்தும் பேசியிருந்தேன். இதற்கெல்லாம் முதலமைச்சர் பதிலேதும் சொல்லாத நிலையில் தற்போது ஜூலை மாதம் தர வேண்டிய 32 டிஎம்சி தண்ணீரையும் கர்நாடகம் தர மறுக்கிறது.
ஆளுங்கட்சியுடன் திடீர் கூட்டணி அமைத்திருக்கும் கட்சியின் ஆட்சி நடைபெறும் கர்நாடகத்திடமிருந்து தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய தண்ணீரை முதலமைச்சர் கேட்டு பெற வேண்டும். எம்எல்ஏக்களை வாங்குவதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் கர்நாடகாவிடமிருந்து நமக்கு வரவேண்டிய தண்ணீரை வாங்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். மின்வெட்டு பிரச்சனையும் அதை கண்டித்து மக்கள் போராட்டம் நடத்துவதும் தொடர்கதையாகியுள்ளது. திருவொற்றியூரில் இரவு பல மணி நேரம் மின்தடை ஏற்பட்டதால் எண்ணூர் விரைவு சாலையில் நள்ளிரவில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டியலின பழங்குடியினருக்கான விழிப்புணர்வு கண்காணிப்பு குழு மறுசீரமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. அந்த குழுவில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் 59 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தாவேக அமைச்சர்கள், பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தாவேக எம்எல்ஏக்கள் மற்றும் விசிக தலைவர் திருமாவளவன், திமுக எம்பி ஆர் ராசா, காங்கிரஸ் எம்பி சசிகாந்த், செந்தில் உள்ளிட்டோரும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர்.